ஒரு சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தரை ஆராதனை செய்வோம். எல்லாருக்கும் தெரியும், பாடும் பொழுது தேவன் மீட்டுக்கொண்ட அவர் ஆத்துமா நமக்குள்ளே கம்பீரித்து மகிழ்கிறது என்பது. ஆகினாலே தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி. இந்த பாடல் என்பது கர்த்தரை துதிக்கிற ஒரு துதியாய் இருக்கிறது. தாவீது அநேக நேரங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி சுரமண்டலத்தை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். நாமும் கூட நம் அறிவுக்கு எட்டின நம்மால் இயன்ற ஒரு வடிவிலே நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக தேவன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நடிப்பணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நடிப்பணிந்தே. தெய்வத்தின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நடிப்பணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நடிப்பணிந்தே. தெய்வத்தின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சோராவழி செல்ல எந்தாய் துணிந்தேனோயா. சொந்த முனதல்லா சோராவழி செல் எந்தாய் துணிவேனோயா. உந்தி கமலமா பூமாலை கோத்து நின் பொற்பாதம் பிடித்து கொள்வேன். குந்தி கமலமா பூமாலை கோத்து நின் பொற்பாதம் பிடித்து கொள்வேன். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நடிப்பணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நடிப்பணிந்தே. தெய்வன்பின் வெள்ள
பலவேளை பலமின்றி தேவே தவறிடினோம். பாவ சேற்றினில் பலவேளை பலமின்றி தேவே தவறிடினோம். கூவி விழித்து தம் மார்போடனை தன்பாய் யாவும் பொறுத்த நாதா. கூவி விழித்து தம் மார்போடனை தன்பாய் யாவும் பொறுத்த நாதா. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. குணம் கோபம் லோகம் சிற்றின்பமோ மேற்கொள்ளும் நாசமேகம். மூர்க குணம் லோகம் சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாசம் ஏக்கம். தத்தி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தாங்கி தற்காத்தருள்வார். தாங்கி தடுமாறி தயங்கிடும் வேளையில் தூக்கி கற்காத்தருள்வார். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. ஆசை பாசம் பற்று ஆவலாய் நின்றீர் பூசை பிடம் படைப்பே. ஆசை பாசம் பற்று ஆவலாய் நின்றீர் பூசை பீடம் படைப்பே. மோச வழிதனை முற்றும் அகற்றிய நேசனே நினைத்தோழுவே. மோச வழிதனை முற்றும் அகற்றிய நேசனே நினைத்தருள்வே. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள்
மெய்யானின் அடிபணிந்தே. தெய்வத்தின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ. மரணமோ ஜீவனோ மகிமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ. பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தேவன்பை. பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தேவன்பை. தேவன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. தெய்வத்தின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சில பேர் கை தட்டிங்க, சில பேர் கை மேலே கையை வச்சிருந்தீங்க, சில பேர் வாயை அசைச்சிங்க, சில பேர் பாடினீங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு நோக்கம்தான், நாம வந்தது அவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. என் சரீரத்தால், என் ஆத்மாவால், என் உயிரால், என் நினைவால், என் அறிவால், என் புத்தியால் எப்படிலாம் என்னால் அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அப்படி மகிமைப்படுத்தணும். அதுதான் நம்ம நோக்கம், எண்ணம், திட்டம் எல்லாம். அதை விட்டுட்டு எங்கேயோ பேராக பார்த்துன்னு எவனோ போனான் எவனோ செத்தான் நமக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க முடியாது. ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கணும்னா அவர் உங்கள் நடுவில் வர முடியாது. அவர் உங்கள் நடுவில் வரலன்னா அற்புதம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்கள் என்ன கூப்பிடுறீங்களோ அங்கே நான் உங்கள் நடுவில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு தான் வசனம் சொல்லுது. நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லலை. எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் ஒரு மணிக்கு கூடுறீங்களோ அங்கே நான் வருவேன். இந்த ஒரு மனம் பாடும்போது எல்லாரும் அதே பாட்டை பாடுறோமா, அப்போ ஒரு மனம் வரும். ஒரு மனம் வரலன்னா பாட முடியாது. நான் பாடுவேன், நீங்கள் உளருவீங்க, இல்லை நீங்கள் பாடுவீங்க, நான் உளருவேன். காரணம் அந்த இடத்துல ஒரு மனம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் ஒரே பாட்டை ஒரே மாதிரியாக பாடுறோன்னா அப்போ என்ன அர்த்தம்? நாம் ஒருமனப்பட்டு பாடுறோன்னு அர்த்தம். ஒருமனப்படுற இடத்துல தேவன் நிச்சயமாக வருவார். அவர் வரணும், ஆசீர்வதிக்கணும். இதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். சரியா? இந்த பாடலை பாடலாம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என்ற பாடலை நம்ம பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பெர்க்மன்ஸ் பாடல். அதனால் எல்லாருக்கும் தெரியும். அவனை நீங்கள் கண்டுக்காதீங்க. அவனை கண்டுக்குனா தான் என்ன பண்ண, அவனையே சுற்றி பார்க்குறீங்களா, அவன் என்ன பண்ணுறான், இதாண்டா சாமின்னு வேடிக்கை குரலி வித்த மாதிரி வேடிக்கை காமிக்க முடியும். கண்டுக்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது இயேசுவை மட்டும்தான். நீங்கள் வந்தது இயேசுவை பார்க்க தான்.
அதனால நீங்க பார்க்க வேண்டியது இயேசுவை மட்டும்தான். வேற என்ன நடந்தாலும் அது உங்க நினைவிலையோ கனவுலையோ வரக்கூடாது. ஓகேவா? இது ஒருவேளை நான் சொல்றது கடினமா இருக்கும், அதை கூட எப்படிங்க பார்க்காத. நான் வந்ததே இயேசுவை பார்க்க தானே. ஒரு நாள் மெனக்கிட்டு, ஒரு நாள் வேலையை விட்டு, ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு, இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உக்காந்துங்கிறோன்னா ஏதோ வேற நேரங்காலம் டைம் இல்லாத டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்தோம். இல்லை இல்லை, இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும் இயேசுவே. ஆமாண்டவரே, என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் பண்ணும் ஆண்டவரே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அல்லேலூயா. பாட்டு தெரிஞ்சா உங்க கண்ணை திறந்து பார்க்கலாம், கண்ணை மூடி அவரை பாருங்க. பாட்டு தெரியுமா? தெரிஞ்சா அப்படியே கண்ணை மூடினே பாடுங்க. தூங்கிடுவேன்றீங்களா? தூங்கினா கூட பரவாயில்ல, ஆண்டவரை பார்த்தா போதும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லலாமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும் ஏசப்பா. என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன் ஐயா, உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பெருமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்று
நான் அல்ல, வாழ்வது என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் பாவம் மன்னித்தருளும், என் பாவம் மன்னித்தருளும், இரத்தத்தால் கழுவிவிடும், என்னை இரத்தத்தால் கழுவிவிடும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, முள்முடி எனக்காக ஐயா கசையடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக. அடிமை நான் ஆண்டவரே, ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் பாவம் சுமந்து கொண்டீர், என் பாவம் சுமந்து கொண்டீர், ஐயா என் நோய்கள் ஏற்றுக்கொண்டீர், ஐயா என் நோய்கள் ஏற்றுக்கொண்டீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. இயேசுவே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அல்லேலூயா. உண்மையா உள்ளான மனசுல இருந்து பாடுனீங்களா? நிச்சயமா பாடிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கூட பிசத்தட்டாம பாடினீங்க. அதனால நீங்க கட்டாயம் அதை உணர்ந்து தான் பாடியிருப்பீங்க. அதை நான் நம்புறேன். அதை இன்னும் நம்ம ஒரு சில கவிகளை பாருங்களேன். படிங்க. வாழ்வது நீங்க கிடையாது, உண்மைத்தானா? அப்புறம் இயேசுதான் எங்களை வாழறார். அது அழகா கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல 2:20 5:20 2:20 என்ன சொல்றாரு? நான் மரித்தேன் எனக்குள்ளே, ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், எனக்குள்ளே இயேசுவே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் நினைக்கிறவரெல்லாம் ஆண்டவர் உங்களுக்குள்ள வரமாட்டார். நான் நினைக்கிறவரெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட எந்த கிரியையும் நடக்க மாட்டார். அது நான் இல்லை, இயேசு தான் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி பாருங்களேன். நிச்சயமாக அவர் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் லைஃப்பில் செய்வார். மறுபடியும் பண்ணலாமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், என்னாலும் வாசம் செய்யும், என்னாலும் வாசம் செய்யும்.
ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், அப்பா உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே. பெருமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தேன், ஏசப்பா வெறுமை என்றுணர்ந்தேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன், என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே. என் பாவம் மன்னித்தருளும் ஏசப்பா, என் பாவம் மன்னித்தருளும், உன் இரத்தத்தால் கழுவிவிடும், என்னை இரத்தத்தால் கழுவிவிடும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. முள்முடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் பாவம் சுமந்து கொண்டி ஏசப்பா, என் பாவம் சுமந்து கொண்டி, என் நோய்கள் ஏற்றுக்கொண்டி, ஐயா என் நோய்கள் ஏற்றுக்கொண்டி, ஏசையா என் நோய்கள் ஏற்றுக்கொண்டி. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே,
உம்மை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஒரு சிலருக்கு தெரியுது இந்த பாட்டு பாடினா எழுந்து நிற்கணுன்னு, முட்டி போடணுன்னு. ஒரு சிலருக்கெல்லாம் மறந்து மெய் மறந்து இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டை கவனிச்சுக்குங்க. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த பக்தன் அழகா பாடுறாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அப்புறம் சொல்றார் பாருங்க, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. முழுக்க முழுக்க அந்த வார்த்தைகளை கண்ணை கெட்டிமா மூடிக்குங்க. பக்கத்தில் யாரையும் பார்க்காதீங்க. பார்த்து ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது. பக்கத்தில் என்ன நடந்தாலும் அதனால் நம்ம அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் நினைச்சா எல்லாத்தையும் பார்த்து கொள்ள முடியும். அவரால் முடியாத இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லும்படி கட்டளையிடும்படி நாம் இந்த நேரத்தை கொடுப்போமே. அவர் வரட்டுமே, அவர் வந்து நம்மை ஆளுகை செய்யட்டுமே, இங்கே அற்புதங்களை அதிசயங்களை நடத்தட்டுமே. எப்போ ஒரு காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னே ஏசுநாதர்னு ஒருத்தர் இருந்தாராம்பா, அவர் சுகமாக்கினாராம்பா, அவர் வியாதியை குணமாக்கினாராம்பா, பிசாசுகளை துரத்தினாராம்பா, மரித்தவனை எழுப்பினாராம்பா என்று சொல்லுவதை விட இன்றைக்கு என் நடுவிலே அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். நம்மால் சொல்ல முடியுமா? நம்மால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் சபைக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்களை என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே நீ செய்வீராக. நீ செய்யுங்கப்பா. நீங்க செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீங்க வர வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தராய், பரம்பொருளாய், நித்திய கண்மலையாய், ராஜாதி ராஜனாய், தேவாதி தேவனாய் நீர் வர வேண்டும். ரிபாலமந்தர ஷகரதிரலமா ரிசதிரலமா ரிபாஷபலதிரன நமோரியாஷா ரிபாலந்தர ரிபாலமந்தர ஷகரமா. மாம்ச கண்களை மூடி ஆவியின் கண்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இதோ நம் நடுவிலே, இதோ நம் மத்தியிலே அவர் உள்ளாவி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியாக, பரிசுத்த தெய்வமாக, பரிசுத்தத்தை மையப்படுத்தி பரிசுத்தத்திலே உள்ளாவி கொண்டிருக்கிற ஆண்டவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், கருணை வேந்தன், மகிமை ரூபன், மகா பிரபு, செல்லாரத்தி சத்பெரகனா யசதுரிலி நமோஷகரதிரனா, உலாவுகிறவர், உலாவி கொண்டிருக்கிறவர், ஊடுருவுகிறவர், பரிசுத்தம் பண்ணுகிறவர், பரிசுத்தத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். இந்தரலி கபௌஷபலதரன நெமரி லிதரபனி மனமரபலபரி கஷதரலிரனா ராதரிர கரபலி பரபன மன்ஷலதிரபன் ஓரி ராரரதின ஷலரரபனமா. Hallelujah, 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 hallelujah. Visadarani narabauri ashabaladana. Hallelujah, hallelujah, hallelujah,
அல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவரே, அல்லேலூயா. நீர் வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். வல்லவரே, நீர் வர வேண்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னியும், பாவ சாபங்களை எடுத்து போடும். தேவனுக்கு விரோதமான எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அசுத்தங்களை மாற்றும், அசுத்தங்களை மாற்றும், அசுத்த எண்ணங்களை மாற்றும், அசுத்த சிந்தைகளை மாற்றும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடும். தேவன் வந்து தங்குகிற மாளிகையா எங்கள் இருதயத்தை மாற்றும், எங்கள் சரீரத்தை மாற்றும், சரீரத்தை மாற்றும். உலாவுகிறவரே, உலாவுகிறவரே, இறங்கும் ஆவியானவரே, இறங்கும், 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 இறங்கும். இறங்கும் ஆவியானவரே, இறங்கும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும், அசைவாடும். எங்கள் உள்ளமும் புறமும் சென்று பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கேற்ற பரிசுத்தம், உமக்கேற்ற பரிசுத்தம், உமக்கேற்ற பரிசுத்தம், உமக்கேற்ற பரிசுத்தம். ரிபாலமந்தர பரிபரபனமந்தர லரைபரிபனதர. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Idara rikababa barabalamana marabara bashabara la dariri la mari barabana madara darari rabarshaba. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்கள் வாயிலே போடுவார். சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்கள் வாயிலே போடுவார். அவருடைய அந்நிய பாஷை அடையாளத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி வருவார். என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் குறைகளை மறியும், என் அறியாமையை அகற்றும். எனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா அசுத்தங்களும் அசுசிகளும் என்னை விட்டு கடந்து போகட்டும். என்னை விட்டு நீக்கும் ஆண்டவரே. என்னை உமக்கேற்ற பரிசுத்தமாய் மாற்றும், உமக்கேற்ற பரிசுத்தமாய் மாற்றும், உமக்கேற்ற பரிசுத்தமாய் மாற்றும். நீ விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்குள்ள தாரும். ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்கிற ஆண்டவர் ஆலயமாய் என் சரீரத்தை மாற்றும், 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 மாற்றும் ஆவியானவரே, மாற்றும் ஆவியானவரே, மாற்றும் ஆவியானவரே, மாற்றும் ஐயா, மாற்றும் ஐயனே, மாற்றும் தெய்வமே, மாற்றும் கர்த்தாவே, மாற்றும் கருணையே, மாற்றும் ராஜனே. ரிபாலமாந்தர பௌரி ஆஷபலதர, ரிபாலமாந்தர பௌரி வாஷபலதர நருவி லகரதர விஷமலதர வனமரி பலமாந்தர பரப ரிசதிதர ரபனதி ஆஷபலதிர வனம. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்நிய பாஷை பெற்றவங்க அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷை பெறாதவங்க சோத்திரங்களை நல்லா சொல்லுங்க. வாய் திறந்து சோத்திரப்பா, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஹalleluya, 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 ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் எஸ் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில்
வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சொல்லமா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பரிசுத்தரே உமக்கு ஆராதனை சிங்காசனத்தின் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசுவானவரே உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தாவியானவரே பிதாவாகிய தேவனே உமக்கு ஆராதனை எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் பலமந்தரா பரிசுத்தரே பரிசுத்தரே கேருபீன்கள் மத்தியிலே சேராபீன்கள் மத்தியிலே உலாவுகிற எங்கள் பரிசுத்த தெய்வமே ஆதி அந்தமில்லாதவரே ஜோதிகளின் பிதாவானவரே எங்கள் சொந்த தெய்வமே உமக்கு ஆராதனை ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை நீர் சகலத்தையும் ஜெயித்தவர் உமக்கு ஆராதனை பிசாசின் தலைகளை சிலுவையில் நசுக்கினவர் உமக்கு ஆராதனை அந்தகார கிரியைகளை மேற்கொண்டவர் உமக்கு ஆராதனை துதிகளின் மத்தியிலே வாழ்கிறவர் உமக்கு ஆராதனை ஹல்லேலூயா குத்து விளக்கின் மத்தியிலே லாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில்
விளக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே, உமக்கு நிகரானவர் இந்த உலகில் ஒருவரும் இல்லையே. நீர் சுகமாக்குறவர், நீர் மனிதன் மத்தியிலே வாழ்கிறவர், மனுஷனோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர். இப்பொழுதும் எங்களோடு ஆண்டவரே 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவே, ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாம் நீங்க இஷ்டப்படி, நீங்க விருப்பப்படி தேவனை துதிங்க. உமக்கு ஆராதனை ஏசப்பா, உங்களுக்கு ஆராதனை ஏசப்பா. எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே, பிதாவோடு பிதாவின் வலது பாரிசத்தோடு வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரம்பொருளே, எங்கள் நியாயாதிபதியே, எங்களை நியாயம் தீர்க்கிறவரே, எங்களை சுகமாக்குகிறவரே, மரித்தவனை உயிரோடு எழுப்பினவரே, ஆண்டவரே, மரித்தவனை உயிரோடு எழுப்பினவரே, பிசாசின் கட்டிலே இருந்தவர்களை விடுவித்தவரே, சூனிய மந்திர கிரியைகளை உடைத்தெறிந்தவரே, சுகம் கொடுப்பவரே, எதிராய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமே போக செய்கிறவரே, இறங்கும் ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு எதிரியான அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை மேற்கொள்ள எங்களால் முடியாதப்பா. நீங்களே மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறவர், நீங்கள் ஜெயிக்கிறவர், நீங்கள் ஜெயம் கொடுக்கிறவர், நீங்க அற்புதம் செய்கிறவர் ஆவியானவரே. இருபுறமோ கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமோ கருக்குள்ள பட்டயங்கள் கரங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை,
ஆராதனை உமக்கு ஆராதனை 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 சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களையும் உடைய எங்கள் ஆண்டவரே யோவானுக்கு வெளிப்படுத்தின காலத்திலே நீர் அக்கினி ஜுவாலை போன்ற ஆண்டவரே 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிறவராக காட்சியளித்த எங்கள் தேவனே எங்கள் ஆண்டவரே எங்கள் ராஜாவே எங்கள் தேவாட்டுக்குட்டியே ஏங்கி கூப்பிடுகிறோம் வருந்தி அழைக்கிறோம் எங்கள் நடுவிலே வாரும் ஐயா எங்களை கண்ணோக்கி பாரும் ஐயா எங்கள் பலவீனங்களை பாரும் ஆண்டவரே எங்கள் சுகவீனங்களை பாரும் ஆண்டவரே எங்கள் வறுமையை பாரும் ஆண்டவரே எங்கள் தரித்திரத்தை பாரும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே யார்கிட்ட போய் கேட்போம் யார்கிட்ட போய் நிற்போம் யாரால் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த உலகத்தை ஆளுகிற தேவாதி தேவன் நீர் அல்லவா இந்த உலகத்துக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர் அல்லவா இந்த உலகத்திற்காக மறுபடியும் உயிர் தெழுந்தவர் நீர் அல்லவா உம்மை தவிர கண்மலை இல்லையே உம்மை தவிர ரட்சகர் இல்லையே உம்மை தவிர மீட்பர் இல்லையே உம்மை தவிர ஆளுநர் இல்லையே உம்மை தவிர ஒருவரும் இல்லையே தேவகுமாரனே ஆட்டுக்குட்டியானவரே அற்புதநாதனே அதிசயமானவரே நீதிபரராகிய கர்த்தாவே நித்திய கண்மலையே இறங்கி வாரும் தேவனே இறங்கி வாரும் ராஜாவே ஆளுகை செய்யும் ஆண்டவரே பலப்படுத்தும் கர்த்தாவே தடைகள் உடைக்க வேண்டும் ஆண்டவரே பலிபீடத்தின் மத்தியிலே லாவிடும் எங்கள் பரிசுத்தரே பலிபீடத்தின் மத்தியிலே லாவிடும் எங்கள் பரிசுத்தரே பலிபீடத்தின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இல்லாத தெய்வத்தை நாங்கள் கூப்பிடவில்லை, கல்லையோ மண்ணையோ நாங்கள் கூப்பிடவில்லை, மரத்தையோ அல்ல மாயமாலத்தையோ நாங்கள் கூப்பிடவில்லை. ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி அபயமிடுகிறோம். எங்கள் கூக்குரலை கேளும், எங்கள் வாதையை பாரும், எங்கள் பலவீனத்தை பாரும், எங்கள் சோர்வை பாரும், எங்கள் அசதியை பாரும், எங்கள் அறியாமையை பாரும். நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்து மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்கிறதை போல் காணப்படுகிறார்கள். நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களைப் போல காணப்படுகிறோம். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு இல்லாத ஒரு மகிழ்ச்சியை, அவர்களுக்கு இல்லாத ஒரு சந்தோஷத்தை, அவர்களுக்கு இல்லாத ஒரு மீட்பை, அவர்களுக்கு இல்லாத ஒரு ரட்சிப்பை, அவர்களுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பை, அவர்களுக்கு இல்லாத ஒரு உயிர் மீட்சையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. 1000 10,000 ஆண்டவரே நன்றி சொன்னாலும் போதாதப்பா. நீ துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே, துதிக்கிற இடத்திலே அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எரிகோ கோட்டையை 7 முறை சுற்றி வந்து துதித்த பொழுது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்ததே. எங்கள் தடைகள் தகர்ந்து விழ வேண்டும், எங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் விழ வேண்டும், எங்களுக்கு எதிராக எழும்புகிறவைகள் விழ வேண்டும், தகர்த்து விழுவதாக. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தகர்ந்து விழும்படி துதிக்கிறோம், தகர்ந்து விழும்படி துதிக்கிறோம். வியாதிகள் அகன்று போகும்படி துதிக்கிறோம், தடைகள் அகன்று போகும்படி துதிக்கிறோம், சத்துரு வெளியேறும்படி துதிக்கிறோம், சத்துரு வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து ஓடும்படி துதிக்கிறோம். தடுத்து வைத்திருக்கிற தடைகளை உடைக்கும்படி துதிக்கிறோம். ஆசீர்வாத தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வாத தடைகளை உடைக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு தடையாய் எழும்புகிற ஆயுதங்களை உடைக்கிறோம். நன்மைக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை உடைக்கிறோம். தேவனுக்கு பிரியமான நன்மைகளை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே.